लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधितरान திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு இயலார் ஆலமுளம் தளிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேய ஆறாமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றம் வரிசையில் இன்றைக்கு 2821வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாரருடைய பெரிய திருவந்தாதியிலே வரக்கூடிய 8ஆம் திருவினுடைய 5வது பாசுரம் 75வது பெரிய திருமொழி பாசுரம். முதலிலே தனியன் முந்துற்ற நெஞ்சே முயற்றி தனித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருகூறும் சோலை சூழ் மொய்ப்பூம் ஒரு நல்குருகூரன் மாறன் பேர் கூறு என்பதாகும். 75வது பாசுரம். புவியும் இருவிசும்பும் நினகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய் அவிவின்றி யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார் ஊன் பருகும் நேமியாய் உள்ளு என்கிறார். ஊன் பருகு நேமியாய் என்றால் அசுர சரீரங்களில் உள்ள மாமிசங்களை கொத்தி கிழிக்கக்கூடிய திருவாழ்வானை கையில் ஏந்தி உள்ள பெருமானே. அசுரர்களுக்கு எதிராக சக்கரத்தாழ்வானை ஏவுகிற போது சக்கரத்தாழ்வான் அந்த அசுரர்களுடைய உயிரை கொள்ளுகிற போது அவருடைய மாம்சங்களை எல்லாம் அறுத்து தள்ளுகிறான் அல்லவா, அதை சொல்லுகிறார். புவியும் என்று முதலிலே ஆரம்பிக்கிறார். இவ்வுலகம் இருவிசும்பும் என்றால் விசாலமான மேலுலகமும், என் புள்ளா என்றால் என் பக்கல் இராய் நின்றாய் என்று நானே பெரியவன் யானே பெரியவன் என்று சொல்ல, ஆனால் உன்னிடத்தில் உள்ள விபுய உகுதியை உள்ளடக்கி கொண்டிருக்கிற நீ என் காது வழியே உள்ளே புகுந்து ஒரு நாளும் விட்டு நீங்காமலே நீ பெரியன் என்று அறிவார் உண்டோ, இதை நீயே ஆலோசித்து பார் என்று சொல்கிறார். கீழ்பாட்டில் ஒன்றும் இறங்கியிருக்க மாட்டார் என்று வெறுத்துரைத்த ஆழ்வாரை நோக்கி, பெருமான் நீர் ஏன் இப்படி வருந்துகின்றீர்? உமக்கு நான் அருளாதிருக்கிறோமோ? உனக்கு என்ன உருவு காட்டாமையா இருக்கும்? கல்லும் கனைகடலும் வைங்கந்த வானோடும் பெல்லன்றொழிந்தன கொள் ஏபாவம் அல்ல நெடியான் என்று கரியனுள் புகுந்து நீந்தான் அடியனது உள்ளத்தகம் என்று நீதானே பேசினாய். அப்படி என்னுடைய உள்ளத்திற்குள் இருக்கிறேன் என்று நீயே பேசிவிட்டு எனக்கு நீ காட்சி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாயே என்று கேட்கிறாராம். உன்னுடைய நெஞ்சத்தில் என்றோ நாம் நித்தியமாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அது கேட்டு ஆழ்வார் ஆனந்தத்துக்கு போக்கு வீடாக அந்த பெருமானோடே பொது பேசுகிறார். எம்பெருமானே, கீழ் உலகங்களும் மேலுலகமும் ஆகியவெல்லாம் உன்னிடத்தே உள்ளன. அப்படி எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற நீ என் காது வழியே என்னுள் புகுந்து பேசாமல் இருக்கின்றாய். ஆனாலும் பிரம்மம் என்ற உனக்கு பேராயிருக்கிறது. அது எல்லாவற்றை காட்டிலும் பெரிதான வஸ்துவோ? அந்த பிரம்மம் எனதற்கும் விபூதிகளை மாத்திரம் வகித்து கொண்ட நீ பெரியவனா, அல்லது விபூதிகளை வகிக்கிறவனையும் சேர்த்து வைத்து என் உள்ளத்திலே வைத்திருக்கிறனே நான் பெரியவனா என்று ஆராய வேண்டாவா? இதனை நன்கு ஆராய்ந்தால் நானே பெரியவனாவேன். என்னுள்ளே ஒரு மூலையிலே அடங்கி கிடக்கவில்லவனே பெரியவன் என்று சொல்லவும் வேண்டுமோ? இதனை நீயே ஆராய்ந்து பார் என்கிறார். கேட்பதற்கு பெருமாளை கிண்டல் செய்வது போல இருக்கிறது. உபய விபூதியோடு அனைத்தையும் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ. ஆனால் நீயோ என்னுடைய உள்ளத்திற்குள் அடங்கி கிடக்கின்றாய் என்கிற பொழுது உன்னை காட்டிலும் நான் அல்லவே பெரியவன், நீயா பெரியவன் என்று நீயே ஆராய்ந்து பார் என்று பெருமாளையை பார்த்து சொல்கிறார். யான் பெரியன் என்று தனி வாக்கியமாகும், நீ பெரியன் என்பதனை யார் இருவார் என்று தனி வாக்கியமாகவும் இது உரைக்கப்பட்டது. இப்படி அல்லாமல் இரண்டையும் சேர்த்து ஏக வாக்கியமாகவே உரைத்தாலும் நான் பெரியவனோ நீ பெரியவனோ இதை பிறரால் அறிய போவது எப்படி? நீதான் ஆராய்ந்து அறிய வேணும் என்று சொல்கிறார். பெருமாளையே பார்த்து சொல்கிறார் தைரியமாக. உலகத்தையும் வேறுலகங்களையும் எல்லாவற்றையும் முன்னுள் அடக்கி கொண்டு நீயே சுரூபமாக இருக்கிற பொழுது, நீயோ என்னுடைய காது வழியா என்னுடைய உள்ளத்துக்குள் புகுந்து விட்ட போது
எல்லாவற்றையும் அடக்கிய உன்னை என்னுடைய நெஞ்சத்தில் அடக்கி இருக்கிறேன் என்றால் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று கேள்வி வருகிறது. அதை நீயே ஆராய்ந்து பதில் சொல், வேறு யாரும் இதற்கு பதில் சொல்ல முடியாது என்று மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக பெருமாள் கேட்டதற்கு பதில் சொல்வதாக, நான் தான் உனக்கு எப்போதும் உள்ளேயே இருக்கிறேன் என்று பெருமாள் சொன்னதனாலே ஏற்பட்ட கிளர்ச்சியின் காரணமாக பொழிந்த பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்திலே சேவிப்போம். புவியும் இருவிசும்பும் நின்னகத்தே நீ என் செவியின் வழி பகுந்தென்னுள்ளாய், அவிவின்றி யான் பெரியவன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார், ஊன்பருகு நேமியாய் உண்டு. சக்கரத்தாழ்வானை திருக்கையில் ஏந்திருக்கிற பெருமாளே நீயே சொல்லு, நீ பெரியவனா நான் பெரியவனா என்று கேட்ட பாசுரம் இந்த பாசுரம். நிச்சயமாக பெருமாள் தான் பெரியவர். இருந்தாலும் சந்தோஷத்தின் மிகுதியாலே எல்லாவற்றையும் அடக்கி கொண்டிருக்கிற உன்னை என்னுடைய உள்ளத்தில் அடக்கி இருக்கிறேன் என்றால் நான் பெரியவன் இல்லையா என்பது போல, ஒரு தாயை பார்த்து குழந்தை கேட்பது போல கேட்கிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார். காயேன வாச்சா மனசேந்திரீர்வா அபியாப்தனாவா பிரகதேசமாவாது கரோம் ஏத்தத் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினியோ தீவினியோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்கள் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் ஒரு ரெக்கால் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.